அரெஸ்ட் பண்றீங்க? அரெஸ்ட் பண்றது பைப் போடுறதுக்கான வீடியோ நான் வச்சிருக்கிறேன். நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணீங்களா? எப்படி கவுண்டர் கம்ப்ளைண்ட் போடுவீங்க நீங்க? எப்படி கவுண்டர் கம்ப்ளைண்ட் போடுவீங்க நீங்க? இல்லைங்க, எப்படியா போடுவீங்க? நான் என்ன கேக்குறேன் சார், நான் என்ன கேக்குறேன், எப்படி கவுண்டர் கம்ப்ளைண்ட் நீங்க வாங்குறீங்க? பைப் ஒடிச்சதுக்கான வீடியோ நான் தரேன். நான் ஒடிச்சதுக்கான ஆதாரம் எங்க இருக்கு? பேசிக்கலாம் வாங்க. அதான் சொல்றோம், பேசிக்கலாம் வாங்க. விசாரணை ஒண்ணுக்கு இல்ல. என்ன சார் விசாரணை? எங்க பண்ணீங்க விசாரணை? கம்ப்ளைண்ட் நான் கூட்ட கம்ப்ளைண்ட் எங்க நடவடிக்கை எடுத்தீங்க? பெருமாள் அடிச்சு வச்சதுக்கு, பெருமாள் அவாத கூட்டத்துக்கு ரெண்டுக்குமே நடவடிக்கை எங்க சார் எடுத்தீங்க? இருக்குது எங்க எடுத்தீங்க? வாங்க தயவுசெய்து வாங்க, கோஆபரேட் பண்ணுங்க. செருப்பு மணி அப்ப 5:30 மணி 4:30 மணி இல்ல. திருவிழா பிடிக்கிற மாதிரி வந்து பிடிக்கிறீங்க? அப்படியெல்லாம் நீங்க சொல்லிருந்தா நான் வந்திருப்பேன். 5:30 மணி அட்வொகேட் சார். ஓடி ஒளின்னா நேற்று எனக்கு கம்ப்ளைண்ட் போடுது. 5:30 மணி போயிருக்க முடியாதா? அவங்க அரெஸ்ட் பண்ணீங்களா சார்? எப்படி சார் கம்ப்ளைண்ட் வாங்குறீங்க? அததான் சொல்றாங்க. அரெஸ்ட் பண்ணீங்களா? எங்க வேலை சார், நாங்க பாத்துக்கிறோம். உங்களை கூப்பிடுறோமா, நீங்க வாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த என்ன எப்படி நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்த என்ன எப்படி சார் வந்து அரெஸ்ட் பண்ணீங்க? பைப் போடுறதுக்கு வீடியோ நான் வச்சிருக்கிறேன். பைப் போடுறது கொடுத்துருக்கீங்க சார். 2 பேர் கொடுத்தா 2 பேர் வாங்கிருவீங்களா? சரி, நான் கொடுத்ததுக்கு கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணிக்கலாங்களா? அரெஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? அதுதான் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க சொல்றோம். வீடியோ எடுத்துட்டு வாடா, பாத்துக்கலாம். போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக. குடிநீர் நீர் கேட்டதுக்காக கைது செய்கிற போலீஸ் அராஜகம் ஒழிக. தயவு செய்து வந்து ஏன் போய் தேவையில்லாம பேச. போலீஸ் அராஜகம் ஒழிக. குடிநீர் நீர் மக்களுக்கு குடிநீர் நீர் கேட்டதுக்காக கைது செய்கிற போலீஸ் அராஜகம் ஒழிக. போலீஸ் அராஜகம் ஒழிக. குடிநீர் நீர் கேட்டதற்காக திமுகவினுடைய நிர்வாகியினுடைய பேச்சை கேட்டு போலீஸ் அடிப்படை குடிநீர் வசதி கேட்டதற்காக சுமார்மா குடிநீர் நீர் வசதி கேட்டதற்காக திமுகவினுடைய நிர்வாகியினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி புகார் மனு கொடுத்த என்னையே கைது செய்கிற கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறையினுடைய அராஜக போக்கை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் கைதுக்கு அஞ்ச மாட்டோம். குடிநீர் பிரச்சனை தீர்கிற வரை தொடர்ந்து நான் போராட்டத்தை முன்னெடுப்போம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பத்தி தான் அலச போறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல சமீபத்துல நடந்த ஒரு குடிநீர் பிரச்சனை. இது சும்மா சாதாரண பிரச்சனை இல்லைங்க. இதுக்கு பின்னால இருக்கிற அரசியல், நாச வேலை, அப்புறம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கைது, இதெல்லாம் பத்தி தான் எந்த சார்பும் இல்லாம வந்த செய்திகளை வச்சு நாம பார்க்க போறோம். தயாரா? சரி, ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ நேரா விஷயத்துக்கு வரும். எங்களுக்கு ஓட்டு போடல, அதனால உங்களுக்கு தண்ணீர் கிடையாது. இதை கேட்டதும் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏப்ரல் 26ஆம் தேதி கிருஷ்ணகிரியில நடந்த ஒரு பெரிய கலவரத்துக்கு அடித்தளமே இந்த ஒற்றை வார்த்தைதான செய்திகள் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண அரசியல் கோவம் எப்படி ஒரு ஊரோட தண்ணியையே நிப்பாட்டுற அளவுக்கு போயிருக்குன்னு. முதல்ல இந்த தண்ணீர் தொட்டி உடைப்பு சம்பவம், அங்க உண்மையாவே என்னதான் நடந்துச்சுன்னு பாப்போம். இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சம்பவம் எங்க யாருக்கு நடுவுல நடந்துச்சு அப்படிங்கிறது தான். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கர பக்கத்துல இருக்கிற திடீர்குப்பம் கிராமத்துல தான் இந்த அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. இதுல சம்பந்தப்பட்ட முக்கிய நபர்கள் பெருமாள், அப்புறம் இளவரசன். அங்க நடந்த அந்த மெயின் இன்சிடென்ட் என்ன? பொதுமக்களோட குடிநீர் தொட்டியையும் குழாய்களையும் அப்படியே அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. இதை நாம அப்படியே செய்திகள்ல வந்த மாதிரியே பாக்குறோம். 50, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 50 பேர். உள்ளூர் அரசியல் பிரமுகர் ஒருத்தரோட தலைமையில 50க்கும் மேற்பட்ட ஆட்கள் ஒரு பெரிய கும்பலா அந்த இடத்துக்கு வந்து இந்த நாச வேலையில ஈடுபட்டிருக்காங்க. யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் நடந்த இந்த அட்டூழியத்தால அந்த மொத்த ஏரியாவுமே அப்படியே உறைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்து இந்த 1000 அப்படிங்கிற நம்பரு, அந்த கிராம மக்களோட அன்றாட தாகத்தை தீர்த்துட்டு இருந்த மினி தண்ணீர் தொட்டியோட கொள்ளளவு இது. 1000 லிட்டர். அந்த தொட்டியை சுக்கு நூறா உடைச்சு அவங்க குடிக்க வேண்டிய பல ஆயிரம் லிட்டர் தண்ணிய அப்படியே ரோட்ல வீணா ஓட விட்டுருக்காங்க. ஒரு ஊருக்கு ஆதாரமா இருக்கிற தண்ணிய இப்படி பண்றது உண்மையிலேயே எவ்வளவு பெரிய கொடுமை இல்லையா? சரி, இப்போ 2வது பகுதிக்கு போவோம். இந்த சம்பவத்துக்கு பின்னால இருக்கிறதா சொல்லப்படுற அரசியல் காரணங்கள் என்னென்ன? தினமலர்,
தமிழ் ஜனம் இந்த மாதிரி செய்தி ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே ஒரு தேர்தல் முன்விரோதம் தான். அதாவது திடீர்குப்பம் கிராம மக்கள் தங்களுக்கு ஓட்டு போடல அப்படிங்கிற ஒரு அரசியல் கோபத்துல தான் இந்த தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. மக்கள் அவங்களோட ஜனநாயக உரிமையை பயன்படுத்தின விதம் எப்படி ஒரு வன்முறையா மாறிடுச்சு பாத்தீங்களா? இந்த குற்றச்சாட்டுகளை கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இந்த தாக்குதலுக்கு தலைமையேற்றதா சொல்லப்படுற பெருமாள் இருக்கார்ல, அவரோட மனைவி சசிகலா எட்டிப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரா இருந்திருக்காங்க. முந்தைய தேர்தல்களா இருக்கட்டும் இல்ல சமீபத்துல நடந்த தேர்தலா இருக்கட்டும், இந்த கிராம மக்கள் தங்களுக்கு ஓட்டு போடலைங்கிற நீண்ட நாள் ஆத்திரம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த தண்ணீர் தொட்டியை உடைக்கும் போது கிராம மக்களை ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளாலையும் சாதி பெயரை சொல்லியும் அவங்க திட்டுனதா செய்திகள் மிக தெளிவா சொல்லுது. அடுத்து 3வது பகுதி, இந்த பிரச்சனையால அந்த கிராம மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு பார்ப்போம். இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள். ஆமாங்க, அந்த ஒரு நாச வேலையால திடீர்குப்பம் கிராமத்துல இருக்கிற 30 குடும்பங்களுக்கு குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம போயிடுச்சு. சமைக்க குடிக்கன்னு எதுக்குமே வழி இல்லாம அந்த மொத்த மக்களும் ஒரே செகண்ட்ல அப்படியே முழங்கி போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில மாட்டிட்டாங்க. தண்ணி இல்லாம மக்கள் தவிச்சிட்டு இருந்தப்போ ஆரம்பத்துல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்னு செய்திகள் சொல்றாங்க. அதிகாரிகளோட இந்த அலட்சியத்தால என்ன ஆச்சு? வேற வழியே இல்லாம அந்த கிராம மக்களே ஒன்னா சேர்ந்து உடைந்த அந்த தண்ணீர் குழாய்களை அவங்களே தற்காலிகமா சரி செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க. தாகம் எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்ய வைக்குது பாருங்க. இப்போ 4வது பகுதிக்கு வரலாம். இந்த விஷயம் எப்படி ஊடகங்கள்ல வெளியாச்சு, காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கறதா அடுத்ததா இந்த சம்பவம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகி இவ்ளோ பெரிய பிரச்சனையா மாறுச்சுன்னு பாப்போம். முதல்ல இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், அதாவது DYFI நிர்வாகி இளவரசன் சாமல்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இது பத்தி புகார் கொடுக்கறாரு. ஆனா போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்காம அலட்சியமா இருக்காங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, மதியம் ஒரு 12 மணி வாக்குல தமிழ் ஜனம் டிவியில இந்த செய்தி ரொம்ப விரிவா ஒளிபரப்பாகுது. அவ்வளோதான், நிலைமை அப்படியே தலைகீழா மாறுது. மேலிடத்துல இருந்து உடனடியா உத்தரவுகள் பறக்குது. கடைசியா அவசரமா 2 தரப்பு மேலேயும் காவல்துறை வழக்கு பதிவு பண்றாங்க. மீடியா உள்ள வந்ததும் போலீஸ் ஆக்ஷன் எப்படி வேகம் எடுக்குது பாத்தீங்களா? 5வது பகுதி, புகார் அளித்தவர் கைது. இதுதான் அந்த கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். இது எதை ரொம்ப தெளிவா காட்டுதுன்னா, காவல்துறையோட நடவடிக்கையில இருந்த ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை தான். இத கொஞ்சம் கவனிங்க. ஒரு பக்கம் பொதுமக்களோட தண்ணீர் தொட்டிய அடிச்சு நொறுக்குனவங்கள போலீஸ் உடனே கைது செய்யல. ஆனா இன்னொரு பக்கம் அந்த தப்ப தட்டி கேட்டு புகார் கொடுத்த சமூக ஆர்வலர் இளவரசனை விடியற்காலை 5 மணிக்கு 30 போலீஸ்காரங்க வீடு புகுந்து அதிரடியா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அநீதியை தட்டி கேட்டவர் கைதானதுதான் மக்களோட இவ்ளோ பெரிய கோபத்துக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது. இளவரசனை போலீஸ் குண்டுக்கட்டா தூக்கிட்டு போகும்போது அங்க ஒரு பெரிய வாக்குவாதமே நடக்குது. பொது சொத்தை சேதப்படுத்தினவங்க கைது செய்யப்படல. ஆனா புகார் கொடுத்து வீடியோ வெளியிட்ட என் மேல நடவடிக்கை எடுக்கிறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அவர் ஆவேசமா கேக்குறாரு. இந்த வாக்குவாதம் நடந்த அந்த வீடியோ அப்படியே இன்டர்நெட்ல வெளியாகி காட்டு தீ மாதிரி பரவி மக்கள் மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பையே ஏற்படுத்துச்சு. சரி, இப்ப கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இப்போதைய நிலைமை என்ன? அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுது? இது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். செய்திகளோட அடித்தடையில பார்த்தோம்னா, இவ்ளோ தாமதத்துக்கு அப்புறமா அதிகாரிகள் அந்த திடீர்குப்பம் கிராமத்துக்கு நேர்ல போயிருக்காங்க. அங்க சேதமான கட்டமைப்புகளை எல்லாம் மதிப்பீடு செஞ்சு உடைஞ்ச அந்த பழைய தொட்டிட்டு பதிலா ஒரு புதிய குடிநீர் தொட்டியை அமைக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பாடா, தாமதமா நடந்தாலும் கடைசியா மக்களுக்கான அந்த அடிப்படை குடிநீர் உரிமை ஒரு வழியா உறுதி செய்யப்பட்டிருக்கு. தண்ணி பிரச்சனைக்கு ஒரு தற்காலிக தீவு கிடைச்சிடுச்சு, ஓகே. ஆனா அரசியல் ரீதியான பதற்றங்கள் அந்த ஏரியாவில் இன்னமும் புகஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இளவரசனை கைது செஞ்சதால கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் DYFI ஆட்கள் மத்தியில பெரிய அதிர்ச்சியும் கோபமும் நிலவுது. அது மட்டும் இல்லாம தண்ணீர் தொட்டியை உடைச்ச பெருமாள் தரப்ப உடனே கைது செய்யணும், இல்லைன்னா மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் வெடிக்கும்னு கிராம மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா வார்னிங் கொடுத்திருக்காங்க. சோ இறுதியா ஒரு ஆழமான கேள்வியோட நாம அதை முடிப்போம். உடைந்த தண்ணீர் தொட்டிக்கு மாற்று கிடைச்சிருச்சு, ஓகே. ஆனா மக்களோட அடிப்படை குடிநீர் உரிமையை உறுதி பண்ற அதே நேரத்துல அந்த பகுதியில இருக்கிற இந்த அரசியல் பதற்றங்களை அதிகாரிகள் எப்படி கையாள போறாங்க? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வை அவங்க எப்படி கொண்டு வர போறாங்க? இதுதான் இப்போதைக்கு நம்ம முன்னால இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. சரி, இவ்ளோ நேரம் இந்த செய்திகளை பத்தி என் கூட சேர்ந்து அலசுனதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான செய்தியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.